சோல்ஜர்ஸ் 2024 நமக்கு பிடிக்காத பல கேம்கள் வந்திருக்கலாம், பிடிச்ச கேம்கள் வந்திருக்கலாம். ஏன் 2024 நம்ம வந்து பல பேக் ஷாட்டுகள் வாங்கி இருந்திருக்கலாம். மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடணும் போல தோணும். பட் 2025 நீ நல்லதே நடக்கும்னு நம்புவோம். முக்கியமா நமக்கு பிடிச்ச பல கேம்கள் வந்து 2025 வரப்போகுது. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ஏன் GTA 6 2025 தான் வரப்போகுது. அதை பார்த்துங்களோ பெரிய விஷயம்ட்டு. துரோகம் பண்ண எல்லாருக்கும் நன்றி. 25 இருக்குடா மரண என்ட்ரி. துரோகம் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ஓத்தா இனிமேதான்டா இருக்கு என்னோட மரண என்ட்ரி. வருஷம் முடிச்சு கொண்டேன். எதுக்கு வீடியோல போய் பேட் வேர்ட்ஸ் பேசிட்டு இருக்க? ரைட்டர் அது மட்டும் வீ போட்டுருந்தேன் போட்டேங்கண்ணா. எங்க ஓட்ட மாதிரி படி. என்ன கேம் வரப்போகுது, எது வரப்போகுதுன்றத இதில் தெளிவாக பார்க்கலாம். யாரெல்லாம் லைக் பண்ணீங்க, யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. புது வருஷமே வந்துருச்சு, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, ஆனால் வாடகை எவ்வளோ சுற்றிட்டு இருக்கேன். ஓரா பேசாம வீடியோ போயிடலாம். நான் கதான் சாமி இந்த ஷோ பத்தாவதுல பார்க்க போகிறது அன்சங் எம்பையர்ஸ் தி சோலா 2. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் கேம். அதையும் தாண்டி இது ஒரு தமிழ் கேம். தமிழ் மன்னரான ராஜேந்திர சோழனை பற்றின கதை தான் இந்த கேமு. இந்த கேமில் நீங்கள் ராஜேந்திர சோழனா வாழ முடியும், சண்டை போட முடியும், நகரவனம் வந்து நாட்டை காப்பாற்ற முடியும். இந்த கேமுக்கு இதுக்கு முன்னாடியே அன்சங் எம்பையர் அப்படின்னு ஒரு கேம் வந்திருக்கும். அதோட கண்டினியூஷன் தான் இந்த கேம், அதாவது டைரக்ட் சீக்வல் தான் இது. இந்த கேம்ல சொல்லியிருப்பாங்க அது தஞ்சையை காட்ட போகிறோம், தஞ்சாவூரை காட்ட போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி இந்த கேம் தஞ்சாவூர் இருக்க மாதிரி இதோட ட்ரைலர்ல காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இது தஞ்சாவூர் கோயில் நினச்சேன். இந்த வீடியோ போட்டக்கப்போ இருந்தது தஞ்சாவூர் கோயில் இல்லையா, அது வந்து கங்கை கொண்ட சோழபுரமா. கங்கை கொண்ட சோழபுரம்னா அது எங்க இருக்கு? தஞ்சாவூரா? வா சிதம்பரம் நினைக்கிறேன். எங்கடி காஞ்சிபுரமா சிதம்பரமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. உனக்கே தெரியலையா? சரி விடு. ஸோ மற்றவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம்குள்ளே வந்து நேட்டிவாக பல விஷயங்கள் இருக்குது. தமிழ்நாடை பேஸ் பண்ணியும் ஏஷியன் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு நம்ம ஊர்லாம் அப்படின்றத பற்றியும் அந்த கேம்குள்ள அழகாக காமிச்சிருக்காங்க. இந்த கேம் வந்து 2025 சொல்லியிருக்காங்க. பட் என்ன டேட்டு எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு குறிப்பிட சொல்ல வந்து நானும் வெயிட் பண்ணிருக்கேன் எப்போ இந்த கேம் ரிலீஸ் ஆகும், எப்போ விளாட்லாம் அப்படின்ட்டு. இன்னும் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி தமிழ் கேம் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு மேலே இந்த கேம் பற்றி பேச தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து மேலே ஐக்கார்னையோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒரு குடுக்கலாம் சேனல் தான் இருக்கும், போய் பார்த்துங்க. 9வது இடத்துல பார்க்க போறது 1943 ரைஸ் ஆஃப் ஹைட்ரா. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்வல் கேம். மார்வல் வந்து ஆல்ரெடி மூவிஸில் பட்டக்கலைப்பிட்டு இருக்காங்க, அப்புறம் அனிமேஷனில் கால் வச்சிருக்காங்க. இப்போ கேம்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக தான் ஸ்பைடர்மேன் பயணம் பட்டை கிளப்பி இருந்திருக்கோம். இப்போ மார்வல் ரிவைல்ஸும் வந்து பயணம் பட்டை கிளப்பிட்டு இருக்கு. அந்த வயசில் வந்து பட்டை கிளப்ப வருகிறது தான் இந்த கேம். இந்த கேம் நடக்கிற காலகட்டம் தான் வந்து 1943, அதாவது வேர்ல்டு வார் 2 டைம் நடக்கிற கதை தான் இந்த கேமோட கதையே. அந்த டைம் வந்து கேப்டன் அமெரிக்காவும் பிளாக் பேந்தர் டீச்சராக தெரியுமா அவருடைய தாத்தாவும் 2 பேர் சேர்ந்து செய்கிற சாகசங்கள் தான் இந்த கேமோட கான்செப்ட். இதில் வந்து நீங்கள் வந்து பிளாக் பேந்தரும் ஆட முடியும், கேப்டன் அமெரிக்காவும் ஆடலாம். மூவிஸ்ல கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் அமெரிக்கா மாடர்ன் ஏரால இருந்து சண்டை போட பார்த்துருப்பீங்க, அவெஞ்சர்ஸ் கோர்ஸ் சண்டை போட பார்த்துருப்பீங்க. பட் கேப்டன் அமெரிக்கா அவ்வளோ காலகட்டம் தெரியுமா அந்த வேர்ல்டு வார் பீரியட் டைம். அப்போ அவர் என்ன பண்ணாரு, எப்படி சாகசம் பண்ணான்றதை பற்றிலாம் பெரும்பாலும் மீடியம்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதை வந்து தெளிவாக குறிப்பிடுறதாக தான் இந்த கேம் வந்து இருக்கிறது. கிராஃபிக்ஸ்லாம் வேற லெவல் இருக்குது. அன்ரியல் இன்ஜின் 5 பண்ணுங்க அந்த கேமை. ஸோ அதனால் வந்து வேற பக்காவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 8வதுல பார்க்க போகிறது ஹாண்டட் பவுஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டி கேம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட கேம் பிளே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மனுஷெல்லாம் ஆட போகிறது இல்லை, நீங்கள் வந்து நாயை ஆட போறீங்க. அது 2 நாய். மேலும் கேமில் பார்த்தீங்கன்னா கோப் ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 2 நாயாக விளாடலாம். ஸ்பிட் ஸ்க்ரீனில் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் விட்டு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குது இந்த கேமோட கேம் பிளே பார்க்கறதுக்கு. இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா இது வந்து 2 நாய்களை பற்றின கதை. அதாவது ஒரு பேய் வீட்டில் போய் மாட்டிக்கொண்ட நாய்களை பற்றின கதை இந்த கேமு. சில கேமில் பேய் இருக்கும், சில கேமில் நாய் இருக்கும். பட் இந்த கேமில் பேயும் இருக்கு, நாயும் இருக்கு. அது 2ம் கலந்த கேம் தான் இந்த கேமு. இது ராகம், இது ராஜன், நாகராஜன் வந்திருக்கிறார். ஆக்சுவலி கேமோட ட்ரைலர் பார்த்தா பிடிச்சி போயிடுச்சு. நான் வந்து உடனே விஸ்டிஸில் போட்டு வச்சிட்டேன், கேம் வந்தவனே வாங்கணும்டா அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் அந்த கேம் வந்து 2025 அப்படின்னு சொல்லி தவிர எந்த மாதம் ரிலீஸ் ஆகுதுன்றதை தெளிவாக சொல்ல. ஸோ வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி தான் கேம் பிளே வீடியோ போடுறேன், நானும் சேர்ந்து. எங்க கேம் பிளே போட்டாதான் போக மாட்டேங்குது. போனாலும் நான் போடுவேன் வீடியோ. தேங்காய் பட தென்னை பண்ணான்ற மாதிரி வீடியோ ஓனாலும் போடுவேன்டா வீடியோ, கேம் பிளே வீடியோவை. தேங்காய் கடையை போனாலும் தேங்காய் அந்த தேனை படம் விட்டு போகாரா தெரிஞ்சுக்கிறா. 7வது இடத்துல பார்க்க போகிறது ப்ராஜெக்ட் மெட்ராஸ்.
இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பேஸ் பண்ண கேம், அது முக்கியமாக தமிழ்நாடு பேஸ் பண்ண கேம். பொதுவாக ஜிடிஏ கேம் சொன்னாலும் இருந்திருப்போம், ஆடும் போது ஜிடிஎம் ஒரு கேம் தமிழில் வேணும், நம்ம இந்தியாவை பற்றின ஒரு கேம் வேணும், தமிழ்நாடு பற்றின கேம் வேணும்னு ஆசைப்பட்டிருப்போம் இல்லையா. அந்த ஒரு ஆசைக்கு வந்து நிறைவேற்ற வந்த கேம் தான் இந்த கேம். இப்போதையும் பார்த்தீங்க அப்படின்னா மெரினா பீச்சையும் ஹவுசிங் போர்ட் பில்டிங்ஸையும் காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு இவங்க காமிச்ச டெமோ கேம் பிளேல. மற்றபடி கேம் ஃபுல்லாக எப்படி வரப்போ எது போகுது அப்படின்ற பற்றி ஃபுல் டீடைல்ஸ் இல்லை. கண்டிப்பாக இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து இது டெவலப்பர்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம். டீமில் வந்து விசிட்டிஸ் வச்சுட்டாங்க, பட் என்ன எப்போ கேம் வரும் அப்படின்னு தெரியல. கேமோட கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்குள்ள நடக்கிற சில கேங்ஸ்டர்ஸை பேஸ் பண்ண கதை தான் இந்த கதை. இவங்க காமிச்ச ட்ரைலரில் சினிமா தியேட்டர் இருக்குது, பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க, எல்ஐசி பில்டிங் இருக்குது, சென்னை ஆட்டோ இருக்குது, ஆட்டோ தளபதி போட்டோ இருக்குது. இந்த மாதிரி சென்னையை பேஸ் பண்ணி பல விஷயங்கள் ஆட் பண்ணிருக்காங்க. பட் இது வந்து என்னதான் இருந்தாலுமே சில பேர் ஜிடிஏ மாதிரி இருக்கும், ஜிடிஏ தோற்கடிக்கும் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் நான் இப்போ எல்லாம் பண்ண போறது இல்லை. என்னை பத்திரிக்கை வந்து ஒரு சின்ன செமி ஓப்பன் வேர்ல்ட் கேமா இது ஒழுங்கா வந்தாலே எனக்கு பெரிய விஷயம் தான். வரும்னு நினைக்கிறேன், கண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டீம் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சீக்கிரமா கேம் ரிலீஸ் பண்ணீங்க, நிறையா பண்றீங்க. 6வது இடத்துல பார்க்க போறது மாஃபியா கோல்ட் கண்ட்ரி. மாஃபியா சீரிஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஜிடிஏ ஓன் பண்ணிக்கிறது ராக்ஸ்டார். அந்த ராக்ஸ்டார் ஓன் பண்ணுறது தான் டேக் டூ இன்டராக்டிவ். அவனுக்கு கீழே இன்னொரு கம்பெனி தான் இந்த 2K. அவங்களோட ஒரு மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸ் தான் இந்த மாஃபியா ஃப்ரான்ச்சைஸ். அது அடிப்படையில் மாஃபியாவுக்கும் ஜிடிஏக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. ரெண்டுமே கேங்ஸ்டர் கேம்ஸ் தான், ரெண்டுமே ஓப்பன் வேர்ல்ட் கேம்ஸ் தான். பட் ஜிடிஏன்றது மாஸாக இருக்கும், மாஃபியான்றது கிளாஸாக இருக்கும். மாஃபியா 1 மாஃபியா 2 ஆடிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜிடிஏ பார்த்தீங்க அப்படின்னா கேம் கதையும் தாண்டி கேம் பிளேல ஓப்பன் வேர்ல்ட் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. பட் மாஃபியா கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க கதையை பேஸ் பண்ணி தான் மூவ் பண்ணியிருப்பாங்க. கதை தான் வந்து வேற லெவலில் இருந்திருக்கும். மாஃபியா 2 என்ன மாதிரி கேம் தெரியுமா? மாஃபியா 1 எப்படிப்பட்ட கேம் தெரியுமா? மாஃபியா 1 எண்டிங்ல ஹீரோவை யாராவது போட்டு தள்ளுறாங்க, அவனே தெரியாம போட்டு தள்ளுவானுங்க. ஹீரோ தோல் போல தெரியுமா? அவனுக்கு தான் மாஃபியா 2 ஹீரோங்களே. சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு தெரியா வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோக்கலாம்? இந்த மாதிரி மைண்ட் ப்ளோயிங் திங்ஸ்லாம் வந்து வச்சிருப்பாங்க இந்த ரெண்டு கேம் கூட கனெக்டிவிட்டிலாம். பட் தேர்ட் எனக்கு புதுசாக பிடிக்கல, அது ஆடுறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் வரல. ஆனால் மாஃபியா 2 வேற லெவல் கேமுங்க. இந்த சீரிஸ் இன்னொரு கேம் வருமா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே வந்து இந்த கேமை கொடுத்துருக்காங்க. இது என்னதான் வந்து மாஃபியாவோட 4th கேமாக இருந்தாலும் கதையின் அடிப்படையிலையும் காலகட்டத்தின் அடிப்படையிலும் இது வந்து மாஃபியா 1க்கு முன்னாடி கதையை தான் கொடுத்துருக்காங்க இந்த கேமில். கிட்டத்தட்ட வந்து வைல்டு வெஸ்ட் பேஸ் பண்ணி இருக்குமான்னு தெரியல, அந்த டைம்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இட்டாலியன் பேஸ் பண்ண கேங்ஸ்டர் பேஸ் பண்ண கேம் தான் இது. காட்ஃபாதர் 2ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்து இட்டாலியை காமிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி பேபியில் உருவம்னு நினைக்கிறேன். அந்த காட்ஃபாதர் 2 இருக்கு இல்லையா, அந்த வைபில் கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பாக ஜிடிஏ ஃபேன்ஸுக்கு மாஃபியா கேம்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். இதுவும் வந்து நல்லா ஹிட் ஆகும் அப்படின்னு நம்பலாம். 5வது இடத்துல பார்க்க போகிறது மார்வெல்ஸ் உல்வரின். இதுவும் ஒரு மார்வல் பேஸ் பண்ண கேம் தான். உல்வரினாலே தெரிஞ்சிருக்கும், மார்வல் தான் அப்புறம் என்ன அப்படிங்கிறது தெரியும். இந்த கேமோட டெவலப்பர் தான் இன்சோமேனியாக் கேம்ஸ். இவங்க தான் ஆல்ரெடி ஸ்பைடர்மேன் கேம்ஸ் உருவாக்கி இருந்திருப்பாங்க. இந்த PS4 ஸ்பைடர்மேன், PS5 ஸ்பைடர்மேன் 2 இந்த கேமை உருவாக்குனது இவங்க தான். இதே டெவலப்பர் தான் இந்த கேமை உருவாக்குறாங்க. ஏன்னா ஸ்பைடர்மேனுக்கு வந்து பயங்கரமான பட்டை கலப்புற கேம்ஸை கொடுத்துருப்பாங்க. இந்த வாட்டி உல்வரின்கள் இவங்களே பண்ணுறதுன்றது ரொம்பவே ஹாப்பியான விஷயமா இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு PlayStation 5 எக்ஸ்க்ளூசிவ் கேம். இப்போதைக்கு PlayStation 5 சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தான் பாலிஷ் பண்ணுறீங்கல்ல, ஒரு 2 மாதம் 4 மாதம் கழிச்சு PC வந்துடும், கவலைப்படாதீங்க. இந்த கேமோட டைட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த கேமோட படங்கள் வந்து தமிழ் இருந்திருக்கும், தமிழ் அட்ரஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு ஹாப்பியாக இருந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்னாடி, சில ஆண்டுகள் இல்லை மாதங்கள் தான், மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமோட கேம் ஃபைல்ஸ்லாம் வந்து லீக் ஆகப்பட்டிருந்தது. யாரோ ஹேக்கர் உள்ள பூந்துட்டாங்க, அதான் லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கேம் பிளே, கேமோட மெக்கானிசம், கேமோட மாடல்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே வந்து லீக் ஆயிருந்தது. இது எப்படி இருக்கும்னு தெரிய வந்துருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் போர்டுக்கு நானும் கவனிச்சேன். இந்த லீக் ஃபுல்லாக காட்ட முடியாது, கம்யூனிட்டி சேகரிப்பானுங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் வந்து ஒரு உல்வரின் ஃபேன்ஸ்க்காகவே திருக்கி எடுக்கப்பட்ட ஒரு கேமாக இருக்கும்ட்டு எனக்கு தோன்றுகிறது. இதுக்கு முன்னாடி வந்து உல்வரின் ஆர்ஜின்ஸ் அப்படின்னு கேம் சேர்ந்துருக்கும். அந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னாலும் உல்வரின் ஃபேன்ஸ்க்காகவே வந்து அளவு தைச்சாமான கேம் தான் இந்த கேம். அதை விட பீட் பண்ணுறதுக்கு பெரிய கேம் எதுவும் வரல. கண்டிப்பாக இந்த கேம் இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து ஆசைப்படுறேன், விரும்புகிறேன். கண்டிப்பாக வந்து இந்த கேம் ரிலீஸ் ஆன நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒரு ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் வந்து அனௌன்ஸ் மட்டும் கொடுக்கல. கண்டிப்பாக இந்த ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 4வது இடத்துல பார்க்க போகிறது அசாசின்ஸ் கிரீட் ஷேடோஸ். கண்டிப்பாக அசாசின்ஸ் கிரீட் கேம் அப்படின்னாலே ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை பேஸ் பண்ண ஒரு கேமாக தான் இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ண ஒன்று கொண்டு வருவாங்க. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா மைத்தாலஜி பக்கம் போனாங்க. இப்போ திரும்பி
பண்ணி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு திரும்பி வந்திருக்காங்க. பட் இந்த வாட்டி வந்த இடம் தான் வந்து ஜப்பான்ல இருக்கிற சாமுராய்களை பற்றியும் ஷினோபிகளை பற்றியும் பேசப்படக்கூடிய கேம் தான் இந்த கேம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா ஜப்பான் கேம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ப்ரோட்டகனிஸ்ட் ஒரு ஜாப்பனீஸாக இருப்பார் அப்படின்னு தான் பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஓ கல்ச்சர் சொல்கிறோங்கோ அப்படின்ட்டு ஒரு பிளாக்கை வந்து சாமுராயை கொண்டு வந்திருப்பாங்க. இதனாலே வந்து இந்த கேமுக்கு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வந்திருக்கும். ஜப்பானியர்களே இந்த கேமை வந்து நிறுத்துங்க, இந்த கேமை ஸ்டாப் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டுலாம் வந்து பெட்டிஷன் ஆன்லைன் பெட்டிஷன் போடலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பாலிடிக்ஸ் அப்படின்னு இருந்தாலுமே அடிப்படையில் இது வந்து ஒரு நல்ல கேம் தான். யூபிசாஃப்ட் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த கேமுக்காக பல உழைச்சிருக்காங்க. காரணம் இதுக்கு முன்னாடி வந்த கேம் தான் மிராஜ் வந்து பெரும்பாலும் சிலருக்கு பிடிக்கல அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி வந்த அசாசின்ஸ் கிரீட் வேலாலாவை விட ரொம்ப மோசமான கேம் இல்லை, அது நல்லா பாசிட்டிவ் தான் கொடுத்துருந்தது. அந்த விதத்தில் இந்த கேமும் பாசிட்டிவ் தான் கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ட்ரெய்லர் வந்ததுலேருந்து இந்த கேமுக்கு வந்து பாசிட்டிவ் விட எதிர்ப்பு தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. இந்த ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கேமை வந்து ரிலீஸ் டேட்லேருந்து தள்ளி வச்சிருக்காங்க. அதாவது போன வருஷம் ஆக வேண்டியதை இந்த வருஷம் தள்ளி வச்சிருக்காங்க. இந்த வருஷம் வரப்போகுது, அது 2025 வரப்போகுது. இந்த வாட்டி வந்து கேமில் கோஆப் ஆப்ஷன்லாம் ஆட் பண்ண போகிறோம், 2 பேர் சொல்லாமே கொண்டு வர போகிறோம், ஒரே நேரத்தில் 2 பேர் விளாடலாம், அது எந்த பிளேயர் சூஸ் பண்ணி உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாக தான் வந்து கேம் டிலே பண்ணதாகவும் சொல்லப்படுது. உண்மை என்ன பண்ணா யூபிசாஃப்ட்டுக்கு இது வந்து வாழ்வா சாவான்ற ஒரு கட்டம். ஒரு வேளை இந்த கேம் ஜெயிச்சதுன்னா அவங்களால திரும்பி கம்பேக் கொடுக்க முடியும். ஒரு கேம் ஊற்றிச்சு அப்படின்னா அதில் கம்பெனி ஈத்து மட்டும் போக வேண்டியது தான். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை தான் யூபிசாஃப்ட் அந்த கத்தி தொங்குற மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த கேமால நல்லா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன போகுது என்று தெரியவில்லை. நீங்களும் என்ன மாதிரி ஒரு அசாசின்ஸ் கிரீட் சீரிஸோட ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த கேம்ல ஹோப் இருக்கா, இந்த கேம் விளாடலாமா, இந்த கேமை வெயிட் பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மாதிரி இருக்கிறீங்களா அப்படின்ற கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. மூன்றாவது பார்க்க போகிறது டூம் தி டார்க் ஏஜ். கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு டூமோட ஃப்ரான்ச்சைஸில் இருந்து ஒரு கேம் வரப்போகிறது. அதுதான் இந்த டூம் டார்க் ஏஜ். பொதுவாக டூம் சீரிஸ் அப்படின்னாலே ஒரு சைஃபை ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம் தான் இருக்கும். இதுவுமே ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம் தான். பட் கதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சீக்வலாக அப்புறம் வளர்க்குற போகிற கதை கிடையாது. இது வந்து ப்ரீக்வல் கதை. அதாவது டார்க் ஏஜ் அப்படின்றது போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னா மிடிவல் காலத்தில் இந்த சோல்ஸ் கேம்லாம் இருக்கும் தெரியுமா, ஒரு மிடிவல் காலம், அந்த காலத்தில் நடக்கிற மாதிரியான கதையாக தான் இந்த கேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனாலே வந்து மிடிவல் காலத்து கோட்டைகளையும் பயங்கரமான பிரம்மாண்டமான விஷயங்களையும் வந்து பார்க்கலாம். ஒரிஜினல் டூம் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஸாவே சண்டை போட்டிருப்பாங்க, அங்கே ஏலியன்ஸ்லாம் இருந்திருக்குங்க. அதுங்க வந்து எத்தனால் கேம்லயே பூமிக்கு வந்து அட்டகாசம் பண்ணியிருக்குங்க. இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா மிடிவல் காலத்தில் எப்படி இருந்துச்சு, ஒருவேளை டூம் சீரிஸோட ஸ்டார்டிங்காக இது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டூம் இந்த கதை எப்படி ஆரம்பிச்சது, எதனால இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றத இந்த கேமில் சொல்லுவாங்க அப்படின்னு நம்புறேன். ஸ்டோரி வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமோட ட்ரைலரில் எங்கேயுமே ஸ்டோரி ரிவீல் பண்ணுற மாதிரி கொடுக்கவே இல்லை. வெறும் ஆக்ஷன் சீன்ஸும் வெறும் ஷூட்டிங் சீன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பிரம்மாண்டமாக தான் இருக்குது. எனக்கு வந்து கதெல்லாம் வேணாம் ப்ரோ, ரத்தம் தெறிக்க துப்பாக்கி டும் போயினே இருக்கணும் போன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா டூம் சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும். அதில் இந்த கேம் வந்து கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம சில பேருக்கு வந்து FPS கேம் பிடிக்காது. பட் சில பேருக்கு FPS கேம் பிடிக்கும். என்ன மாதிரி FPS கேம்லாம் வந்து விளாண்டா பிடிக்காது, வேலை ரொம்ப பிடிக்கும். பார்த்தாலே பிடிக்காதுங்கிற அப்புறம் பார்க்க பிடிக்கும். அந்த மாதிரி பல கேம்ஸ் வந்து இருக்குது. நான் வருங்காலத்தில் சொல்கிறேன் என்னென்ன கேம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது, கெத்தாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த கேம் பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக PC Xbox அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ PS5க்கு வரப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக அந்த கேம் வந்து விளையாடி பாருங்கள், எப்படி வந்து ஆக்ஷனாக இருக்குது, ரத்தம் திருக்கி இருக்கா அப்படின்றத பற்றி இந்த கேம் விளையாட்டு சொல்லுங்கள். இரண்டாவது அதில் பார்க்க போகிறது கோஸ்ட் ஆஃப் யோட்டாய். இது கேம் பார்த்திங்க அப்படின்னா கோஸ்ட் ஆஃப் ட்சுஷிமாவோட அஃபிஷியல் சீக்வல் தான். பட் இந்த கேமுக்குள்ளே மெயின் ப்ரோட்டகனிஸ்டாக இருக்கிறது சேம் கேரக்டரில் வேறு. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்ட் தான் இந்த கேமில் மெயின் கேரக்டராக இருக்க போகிறாங்க. ஐயோ மீண்டுமா இந்த கேமோட காலகட்டத்தில் செட் ஆகுது எப்போ அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டுகளில். அந்த டைமில் ஹொய்டோவோட வடக்கு தீவுகளை பேஸ் பண்ணி தான் இந்த கேமோட கான்செப்டே அமைஞ்சிருக்கு. எப்படி கோஸ்ட் ஆஃப் ட்சுஷிமான்றது ஓப்பன் வேர்ல்ட் கேமோ, இந்த கேமே வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கேமாக தான் வந்து கொடுக்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது என்ன பிரச்சனைனா ஆல்ரெடி இந்த அசாசின்ஸ் கிரீட் ஷேடோஸே அதோட பஞ்சாயத்து இருந்துச்சு, அதோட பாலிடிக்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்து ஏகப்பட்ட பேர் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு அசாசின்ஸ் கிரீட் ஷேடோஸ் வேணாம், எங்களுக்கு வந்து கோஸ்ட் ஆஃப் ட்சுஷிமாவே போதும் போடா அப்படின்ட்டு தான் வந்து பல பேர் வந்து வாங்கின கேமை திரும்பி வாங்கிட்டு திரும்ப விளையாடிக்கிட்டு சீன் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த டைமில் திரும்பி இந்த கேம் வந்து மறுபடியும் ஓ கல்ச்சர் பேஸ் பண்ணி கேம் ரிலீஸ் ஆன உடனே ஏகப்பட்ட பேர் வந்து என்னடா அதுக்கு கொடித்துக்கணும், இப்போ அது இப்படி ஆயிடுச்சுன்ட்டு பல பேர் வந்து இதுக்கும் கொடித்து ஆரம்பிச்சிட்டாடுங்க. என்ன பண்ணுறது ரைட்டு. பட் என்ன இருந்தாலுமே இந்த கேம் டெவலப்பர்ஸ் இந்த கேம் நல்ல கேமா கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறது. பாலிஸ்லாம் ஒத்தி வச்சு கேமா பாருங்க, கண்டிப்பா கேம் பிடிக்குங்க உங்களுக்கு. 2025 மோஸ்டா எதிர்பார்க்கப்பட்ட கேம்கள்ல இந்த கேம் ஒரு முக்கியமான கேம் தான். முதலாவது பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமாக பார்க்க வேண்டியது ஹானரபிள் மென்ஷன்ஸ்.
ஹானரபிள் மென்ஷன்ஸ்ல முதல்ல பார்க்க போறது டெத் ஸ்டாண்டிங் 2. டெத் ஸ்டாண்டிங் 2 பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹிடியோ கொஜிமாவோட முக்கியமான கேம். தலைவன் இதுக்கு முன்னாடி கொரோனால பார்த்தாரு, அங்கே துரத்தி விட்டாங்க தலைவனை, அவராக கிளம்பி விட்டாரு. அதன் பிறகு ஆரம்பிச்ச கம்பெனி தான் கொஜிமா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வந்து டெத் ஸ்டாண்டிங் உருவாக்கி இருந்தாங்க. இந்த கேம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுது. பட் ஒரு சில பேருக்கு வந்து கேம் வந்து அவ்வளவா பிடிக்கல, வாக்கிங் சிமுலேட்டர் மாதிரி இது, சும்மா ஓல சொல்லி விருப்பத்துறானுங்க, கதை ஒர்க்கரும் புரியலீங்க, இடியாப்ப சிக்கலா இருக்குன்ட்டு சில பேர் சொல்லிருப்பாங்க. உண்மைதான், அந்த கதை ரொம்ப இடியாப்பச்சிக்கலா இருந்துச்சு. பட் இந்த இடியாப்பச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு வந்து எதிர்பார்க்கலாம். இந்த கேமுக்கு ஒரு டாக்லைனா பீச் அப்படின்னு வச்சிருக்காங்க. முதல் கேம்ல பீச் அப்படின்றது பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இடம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி அதை பேஸ் பண்ணி இந்த கேம் இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா இந்த கேம் வந்து மண்டை பிச்சை கேமா இருந்தாலும் இந்த கேமுக்குன்ட்டு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து இந்த கேமுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்த ஆனரபிள் மென்ஷன் தான் லிட்டில் நைட்மேர்ஸ் 3. லிட்டில் நைட்மேர்ஸ்ன்றது ஒரு பிளாட்ஃபார்மர் கேம், ஒரு சைட் ஸ்க்ரோலிங் பிளாட்ஃபார்மர் கேம், மேலும் சர்வைவல் ஹாரர் கேமும் கூட. இதில் வந்து 2 கேம் ரிலீஸ் ஆகியிருந்திருக்கும். இந்த 2 கேமுமே வந்து ஒரு அமானுஷமான கதையை சொல்லியிருந்திருப்பாங்க. இதில் 3வதா இந்த கேம் வந்திருக்கு. ஆச்சு இந்த கேமோட கதையை வந்து ரொம்பவே கொஞ்சம் விசித்திரமான கதை தான். நானே விசித்திரமான ஆளு. கண்டிப்பாக பார்ட் 3 வந்துச்சுன்னா அந்த மொத்த கேமும் ஒன்றா சேர்ந்து டைம்லனா தனியாக சொல்ல ட்ரை பண்ணுறேன் மேடம். அடுத்த ஆனரபிள் மென்ஷன் அன்ரெக்கார்ட்ன்ற கேம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் கேம். பட் கிராஃபிக்ஸ் வந்து வேற பட்டை கலப்புது, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இந்த கேமோட டெவலப்பர்ஸ் இந்த கேமை உருவாக்கியிருக்காங்க. இந்த கேமோட ட்ரெய்லர் வந்து பயங்கரமாக இருக்கு. ஸ்டீம்ல விசிஸ் போட்டு வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கேம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா கேமோட கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி இருக்காருமா. அடுத்த ஆனரபிள் மென்ஷன் தான் விச்சர் 4. விச்சர் 1, 2, 3 வந்து பாக்கெட்டாக இருந்திருக்கும். சிடிகே ப்ராஜெக்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு கேமாக தான் இந்த கேம்ஸ் இருந்துச்சு. சைபர் பங்க் மூலியமா கெட்ட பேர் வாங்கியிருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்களும் சரி பண்ணியிருந்திருப்பாங்க. பட் விட்டு போனால் அந்த பேரை அந்த ரிப்பேரை சரி பண்ணணும் அப்படின்னா தான் விச்சர் 4 வந்து அவசரம் உருவாக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்த ப்ரோட்டகனிஸ்ட் இல்லாமல் இவங்களுமே வந்து ஒரு ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்ட் தான் வந்து இந்த கேமில் கொண்டு வந்திருக்காங்க. இது சில பேருக்கு பிடிச்சிருந்தாலும் சில பேருக்கு வந்து மாறுபட்ட கருத்து தான் கொடுத்துருக்குது. முதல்ல பார்க்க போறது GTA 6. இதை சொல்றது தாண்டா இத்தனை கேமை தாண்டி வந்த நாள். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. இந்த 2025 என்னென்ன கேம்லாம் வந்து யாரை வெயிட் பண்ணாங்களே தெரியாது. பட் மிகப்பெரிய ரசிகர்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறது GTA 6 தான். உண்மை நானும் GTA 6 தான் ரொம்பவே காத்துக்கிட்டு இருக்கேன். ஏ மாப்பிளை சீக்கிரம் வாயா, சீக்கிரம் வாயா. GTA 6 வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஏகப்பட்ட புதிய யூடியூப் சேனல்லாம் ஒரு GTA 6க்காகவே பண்றதுக்காக மட்டுமே. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா, வந்துட்டான்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? ராக்ஸ்டார் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு அப்புறம் ஜிடிஏக்குன்ட்டு ஒரு புது கேமை கொடுக்க போறாங்க. GTA ட்ரெய்லர் வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். அதுலேயே வந்து டேட் சொல்லியிருப்பாங்க 2025 இந்த எண்டில் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. நடுவில் கூட வந்து இல்லை அந்த கேம் ரிலீஸ் ஆக போகிறதுல 2026 அது தள்ளி போயிடுச்சு ரூமர் வந்திருந்தாலுமே ராக்ஸ்டார் அதெல்லாம் இல்லைங்க 2025 தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இன்னைய தேதி வரைக்குமே வந்து ட்ரெய்லர் 2 ரிலீஸ் பண்ணவே இல்லை, அதாவது ரெக்கார்ட் பண்ணிருக்கலையே அது வரைக்கும். இந்த கேமோட காசு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற GTA கேம்ஸ் மாதிரியே இதுக்குமே வந்து ஒரு திருடர்களை பேஸ் பண்ண கேம் தான். பட் இது வந்து திருடன் மட்டும் இல்ல, திருடியும் கூட இருக்கு. அதாவது ஒரு ரொம்ப நாள் கழிச்சு GTA யூனிவர்ஸ்ல ஒரு ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்ட் வர போறாங்க. அவங்க தான் லூசியா. லூசியாக்கு ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட சிம்ப் மீம்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இது மட்டும் இந்த கேமுக்குள்ள இன்னொரு 3வது ப்ரோட்டகனிஸ்ட் தான் சொல்றாங்க. அது யாருன்னு தெரியல. அதை விட முக்கியமா இந்த கேம் நடக்குது வேற எங்கேயும் இல்லை, நம்ம YCTல தான். YCT பாத்தீங்கல்ல, இந்த YCTல ஒன்னு பல பேர் டாமி வருவாரா CJ வருவாரான்னு கேட்டுட்டு இருக்காங்க. மேபி டாமி நல்லா இருக்கும். பட் என்ன பண்றது, ராக்ஸ் நினைச்சா பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டான். இது GTA 6 பற்றி பேசினே இருப்பேன், வீடியோ லென்த்தாக போயிடும், அதனால இதை கட் பண்ணிக்கிறேன். உண்மையிலே வந்து 2025 ரொம்ப ஆன்டிஸ்பெக்ட் கேம் எது அப்படின்ற அவார்டில் கேம் ஆஃப் இயரில் இந்த கேம் வந்து வாங்கியிருக்கு. GTA 6 வாங்கியிருக்கு. அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய கேம் அப்படின்ற அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ வந்து எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணும் அப்படின்னு நம்பலாம். யாரெல்லாம் என்ன மாதிரி GTA 6 வெயிட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகேஸ், வீடியோ பச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. 2025 வர கேம்ஸில் எந்த கேம் பிடிச்சிருக்கு, எந்த கேம் வந்து வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எதுக்காக வெயிட் பண்ணீங்கன்றதை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். மேலும் இந்த வீடியோவில் சொல்லப்படாத சில கேம்ஸும் இருக்கும், அது என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் 2025 வர எந்த கேமோட கதை கேட்க ஆசைப்படுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை வந்து கதை சேனலில் போக ட்ரை பண்ணுறேன். போகிற சும்மா போதீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.